அப்போ சிவர பெரிய சுடலையா சுடலையா குதிரையில மயண்டி வாரார ராமலிங்கம் பாறையில ஆண்டி கோனாருடைய குதிரை முடங்கி போச்சு. அவையோ ஆண்டி கோனாருக்கு கவலை வந்துடுது, என்னன்னு தெரியல. என்னய்யா பெரிய ராமசாமி கோனாருடைய குதிரையும் முடங்கி இருக்கு. ஐயா பார்த்தாரு, நம்ம குதிரைய தட்டி உசுப்பணும். உசுப்பி உசுப்பி பார்த்தாங்க, என்ன எந்திக்க மடக்கு இருந்தாலும் பார்த்தாங்க. மீண்டும் தான் மாயாண்டி பார்த்தா, இவங்களை இப்போ இங்கன வச்சு விடக்கூடாது, ஊருக்கு பக்கத்துல போய்கிட்டோம், அங்க வச்சு நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு மாயாண்டி கையை விட்ட உடனே குதிரை டாம்னு எந்திரிச்சு ஆண்டி கோனார் ஒரு ஜம்பு குதிரையில உட்கார்ந்தாரு. பெரிய ராமசாமி கோனார் குதிரைய முண்டசாமி விட்டுட்டாரு. அப்போ குதிரையில வாரார்கள் இரண்டு பேரும் வெள்ள நல்ல குதிரையது மேல்முகமா வருவதையோ குதிரையது அப்போ சிவல பெரிய சுடலையா ஆண்டி கோனாருக்கு பின்னால கண்கள் எல்லாம் பொறி பறக்க கோவத்துல வாரார ராமலிங்கம் பார விட்டு மேல்முகமா வருகுதையா இந்த மர தோப்புக்குள்ள இந்த ஊரணி கரைக்கு கீழ்புறமா இந்த மர தோப்புக்குள்ள வருகுதையா குதிரையது அப்பம் பார்த்தானே சிவல பெரியா மாயாண்டிய மறிக்கொழுந்து ஆங்கார சுருவத்தோடு ஆண்டி கோனாரு குதிரையத்தான் காலம் எல்லாம் ஒடிக்கணுமே கோபம் கொண்ட சிவல பெரியா முறுக்கு மீச துடிக்கிறதோ முண்ட கண்ண உருட்டுறதோ அப்போ ஆண்டி கோனாரோட குதிரையத்தான் உடையாம்புலி ஊருக்குள்ள ஊரணிக்கர பக்கத்துல இந்த மர தோப்புக்குள்ள ஓடி வாரான் சுடலையா பொந்தந்தடிய கையில் எடுத்தான் ஆண்டி கோனாரோட குதிரையத்தான் காலுல தாடிக்காரு மாயாண்டிய மறிக்கொழுந்து குதிரையில இருந்தவங்கோ ஆண்டி நல்ல கோனாரோ கீழே மெல்ல சாய்ந்தார பெரிய ராமசாமி கோனாரோ குதிரையில இருந்தவங்கோ தவறி கீழே விழுந்தாங்கோ அப்போ குதிரையில இருந்தவர்கள் ரெண்டு பேரும் குதிரையில இருந்து கீழே மொந்துன்னு கீழே சாய்தாங்க. குதிரை காலை ஒடிச்சது யாரு? காரணம் என்ன? ஆண்டி கோனாரு சிவல பெரிய மாயாண்டிய கும்பிடும் போது குதிரை விட்டு இறங்காம எங்க ஐயா மாயாண்டிய மதிக்கல. அந்த மதிக்காத குத்தத்தால ஆண்டி கோனார் செய்த குத்தத்தாலதான் ஐயா ஈந்த மர தோப்புல வச்சு குதிரை காலை ஒடிக்காரு. இவங்க பார்த்தாங்க, என்னாச்சோ விறுவிறுன்னு தம்பி ராமசாமி கோனாரை விட்டு, தம்பி நம்ம மூளை வீட்டு வளவுல போய் நம்ம ஆட்களை கூட்டு வாப்பா, குதிரையை தூக்கிட்டு போவோம். எவ்வளவோ அசைச்சு பார்த்தாங்க. காலை முடிச்ச பிறகு எப்படி நடக்கும்? கால்வாய் ஓடையில குதிரையை பிடிச்சு தள்ளிச்சு. ராமலிங்கம் பாறையில காலு மண்டி போட்டு படுத்துடுது. ஈந்த மர தோப்புல குதிரை காலையே முடிச்சிடுது. அப்போ மூளை வீட்டு வளவுல போய்
பெரிய ராமசாமி கோனார் போய் ஆட்களை கூட்டிட்டு வந்து ஆண்டி கோனார் குதிரையவும் இந்த பெரிய ராமசுவாமி கோனார் குதிரையும் தூக்கிட்டு போறாங்க. இந்த மாயாண்டி சும்மா இருந்தாரா? ஏ சிவல பெரியா, ஏ மாயாண்டி, இந்த ஆண்டி கோனார் வளவுல மூளை விட்டு வளவுல ஒருத்தரை விடக்கூடாது நம்ம. அப்போ பார்த்தானே சிவல பெரியா, சிவல பெரியா, இந்த மர தோப்பு விட்டு ஊரணிக்கர தான் கடந்து மூளை வீட்டு வளவுக்குள்ள போற வர வார வர புடதியில அடிக்கார வார வர போறவரு வருமாடி அடிக்காரு. அப்ப மூளை வீட்டு வளவுக்குள்ள ஆன பந்தம் கொளுத்துறதும் ஆதாளி போடுறதும். ஏ சிவல பெரியா, போற வர வார வரலாம் ஐயா புடதியில ஒத்தார மூளை வீட்டு வளவுக்குள்ள சாமனடு சாமத்துல. ஏ சிவல பெரியா, அப்ப ஆன பந்தம் கொளுத்துதையோ கொளுத்துதையா ஆதாளி போடுதையோ கொளுத்துதையோ. அப்போ ஒத்த பந்தம் கொளுத்துதையா ஊல சத்தம் போடுதையா ஊரணிக்கர தண்ணாதியில சிவல பேரி சுடல ஐயா மூளை வீட்டு வளவுக்குள்ள 8 நாளா இடைஞ்சல் தாங்க முடியலையோ. 8 நாளோ மாயாண்டி அட்டகாசத்தை பார்த்தேனா உடையாம்புலி ஊருக்குள்ள யாதவர்கள் தெருவிழா மூளை வீட்டு வளவிழா ஆண்டி கோனார் வீட்டுல ஆனப்பந்தம் கொளுத்துது ஆதாளி ஓடுது. ஆடு மாடுகளுக்கு சேதத்தை உண்டு பண்ணணும். ஆடு மாடுகளை போய் ஐயா புலி போல போய் கலைக்காரு. கிடையில இருந்த ஆடு மாடெல்லாம் திடீர்னு கூட்டு குட்டின்னு ஒரே ஓட்டம். பார்த்தாரு சிவல பேரி மாயாண்டி சுடல. ஐயோ தொட்டுல அது தீப்பிடிக்கு தொட்டுள் பிள்ளைக்கு சேதம் இல்லை. வீடதுதான் தீப்பிடிக்கு வீட்டில் உள்ளவர்க்கு சேதம் இல்லை. வீட்டில் உள்ளவர்க்கு சேதம் இல்லை. அப்போ பேச்சி மவ மாயாண்டி இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள அண்ணா மூளை வீட்டு வளவுக்குள்ள அட்டகாசம் பண்ணுவாரா ஆதாளி போடுவாரா. வீடு தீப்பிடிச்சு எரியுது, தொட்டில் தீப்பிடிச்சு எரியுது, தொட்டில் பிள்ளைக்கு சேதம் இல்ல. அட்டகாசம் பொருட்கள ஆதாளி தெரியல. பக்தோடி பெருமக்களே, ஒரு பெரிய காரியம் நேத்து இரவுல கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த கோயில் வரிகார பெண் கழுத்துல கடந்த ஒரு 4 பவுன் செயின். 4 பவுன் செயின் தாலி திருமாங்கல்யத்தோட கடந்தது கீழே எப்படியோ விழுந்துடுது. யாரு எடுத்திருந்தாலும் சரி, அந்த அம்மா நேத்தே ரொம்ப நேத்து பிடிச்ச அழுவன்னும் அந்த அம்மாளுக்கு குறையில பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. அம்மா இருக்கண்ணா 1 ரூபா 2 ரூபா கிடையாது, உங்களுக்கு தெரியாத விவரம் இல்லை. 4 பவுன் சங்கிலி திருமாங்கல்யத்தோட. அதனால மனம் இறக்கப்படுங்க. ஆமா, யாரு உங்க தெரியாம உங்க காலில் தட்டுப்பட்டு நீங்க எடுத்திருந்தாலும் கண்டிப்பா எப்படியாவது இந்த செயினை நீங்க கொடுக்கக்கூடிய முறையில நீங்க கொடுத்துருங்க. ஆமா, கண்டிப்பா கொடுத்துருங்க. ஏன்னா நானும் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். இந்த ஊரணிக்கரை சுடலை வந்து சாமி எப்படி சாமின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆமா, யாரா இருந்தாலும் இந்த சங்கிலி தெரியாம இருந்ததானா ஒண்ணு இல்ல 4 பவுன் சங்கிலி. ஆமா, 4 பவுன் திருமாங்கல்யத்தோட கீழே விழுந்துடுது. ஆமா,
யாரு கண்ணுல தென்பட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுது, ரொம்ப கவலைப்படுதாங்க. ஆமா. என்ன அம்மா உடனடியாக பார்த்தான் சிவலப்பெரியா. மூல வீட்டு வளவுக்குள்ள தொட்டுள் தீப்பிடிக்கு. ஆமா. ஆத்தா ஆண்டி கொனாருக்கு கவலை. கவலை எப்போ என்னைக்கு நாம இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள சிவலப்பெரியில என்னைக்கு சாமி கும்பிட்டு வந்தமோ அட்டகாசம் பொருட்கள ஆதாளி தாங்கள பார்த்தா பேச்சி அம்மா ஏ மூல வீட்டு வளவுக்குள்ள கொட்டு சத்தம் ஒரு தரு பேச்சி அம்மா குலவ சத்தம் ஒரு தரு உரணிக்கரமாயாண்டி ஆதியில சிவலப்பெரியான் மூல வீட்டு வளவுக்குள் அட்டகாசம் இருக்காம ஆண்டி கோனாரும் கவலையோட இருக்கார. வெள்ளிக்கிழமை வந்து குதிரை காலம் முடிச்சிருக்கு. 8 நாளா உடையாம்புலி ஊர்ல ஒருத்தர் லாந்த முடியல. ஆனா பந்தமும் ஆதாளிய பார்த்தேன்னா அவ்வளவு ஒரு இடைஞ்சல் நடக்கு. ஆண்டி கோனாரு கவலையில கண்ணபுரான நினைத்து கோபாலா கோகுலத்தை காக்க வந்தவரே இந்த மூல வீட்டு வளவுல யாயா இவ்வளவு இடைஞ்சல் நடக்கு அப்படின்னு ஆண்டி கொனாரு அசந்து உறங்குதாரு. பார்த்தான் சிவலப்பெரி சுடல நம்மளால எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். இந்த ஆண்டி கோனார நம்ம வாழ வைக்கத்தான் வந்திருக்கோம். இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள இந்த சிவலப்பெரியா எல்லா மக்களையும் கும்பிட்ட மக்களை கும்பிட்ட கைய கூல கையாக்காம நல்ல கையாக்கணும் தான் வந்திருக்கோம். அப்போ ஆண்டி கோனார் களவுக்குள்ள ஆண்டி கோனார் கணவதில வாரானே சுடலே ஐயா ஆண்டவனா சிவலப்பெரியா அப்ப முறுக்கு மீச முண்ட கண்ணோ வாரானே சிவலப்பெரியா அப்போ ஆண்டி கோனார் கணவதியில மாயாண்டி சொல்லுவாரா வாருமையா ஆண்டி கோனார் நீர் வருத்தப்பட வேண்டாம் ஐயா ஆண்டி நல்ல கோனார சொல்லையா பேயும் இல்ல பிசாசும் இல்ல நான் சிவலப்பெரி சுடல ஐயா ஆண்டி கோனாருட வளவுக்குள்ள பெரிய ராமசாமி கோனார் வளவதியில உங்களை வாழ வைக்க நானும் வந்திருக்கேன். ஓ ஆண்டி கோனார 8 நாளைக்கு முன்னால நீங்க பாளையங்கோட்டையில கப்பபரம் கட்ட வந்தேளா? சிவலப்பெரியில சாமி கும்பிட வரும்போது சாமியை நீர் எப்படியா கும்பிட்டேரு? குதிரை விட்டு இறங்கு நேரா வல்லவட்ட கலட்டு நேரா நீர் என்ன மதிக்கல. நீர் என்ன மதியாத குத்தம் தான் நம்ம மாயாண்டி உம்ம பின்னால நான் வந்திருக்கேன். ஆண்டி கோனார உம்ம குதிரை காலம் முடிச்சது யாருங்க? இந்த சிவலப்பெரியான் தான். ராமலிங்கம் பாறையில குதிரையை முடக்குனது யாரு? இந்த சிவலப்பெரியான் தான். 8 நாள் அந்த மூல வீட்டு வளவுக்குள்ள உடையாம்புலி ஊருல ஆனப்பந்தம் கொளுத்தி ஆதாளி போடுது யாரு? இந்த சிவலப்பெரியான் தான். அப்படியா? அப்போ மாயாண்டி சுடலைக்கு தான் நிலையம் போட்டு கொடுக்கணுமே. நிலையம் போட்டு கொடுத்தீரா உங்களோட வம்முசத்தை வாழ வைப்ப மாயா தக தக தகதா அப்ப உங்களோட வம்முசத்தை வாழ வைப்ப மாயாண்டி சிவலப்பெரியான் சொல்லும் போது ஆண்டி
கோனாருட கணவதியில கணவதியில ஆண்டவன் மாயாண்டி சொல்லும் போது ஆண்டி கோனார் கேட்கார ஐயா என்ன நான் உம்மை வணங்காம குதிரை விட்டு கீழே இறங்காம வல்ல விட்ட கலட்டாம வணங்குனது தவறுதான், என்ன மன்னிச்சுக்கோறோம். எங்களை வாழ வைக்கத்தான் வந்திருக்கிறா, உமக்கு எங்க நிலையம் போடணும் சொன்னா தானே நாங்க நிலையம் போடுவோம். அப்படி கேளும் ஆண்டி கோனார. அப்ப உடையாம்புலி ஊருக்குள்ள ஊரணிக்கர பக்கத்துல இந்த மர தோப்புக்குள்ள ஓயா ஆண்டி கோனார என்ன குதிரை காலை அடிச்சு ஒடிச்சம் பாத்தீரா? அந்த இடத்துல சிவரப்பேரியில இருந்து சாமி கும்பிட்ட உடனே உங்கள்கிட்ட ஒரு எலுமிச்சம் கனி கொடுத்திருப்பாங்க. அந்த எலுமிச்சம் கனி எந்த இடத்துல கிடக்குன்னு போய் பாரும். அதே இடத்துல இந்த சிவலப்பிரியானுக்கு நிலையம் போட்டு கொடுங்க. என்று குதிரை கால முடித்ததால அந்த நல்ல தோப்புக்குள்ள இந்த மர தோப்புக்குள்ள ஊரணி கரையில இருந்ததாலே எனக்கு ஊரணி கரை சுடலாயோ கனவுக்குள்ள சிவல பெரியான் சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தாரே மாயாண்டி சுடலாயோ அப்ப மறுநாள காலையில ஆண்டி கோனாருக்கு மனைவிய கூப்பிட்டாரு. தம்பி பெரிய ராமசாமி கோனார கூப்பிட்டா, தம்பி நான் நேத்து இரவு அசந்து உறங்குனேன். நீ என் கனவுல யாரு வந்தா தெரியுமா? சிவலப்பேரியில போய் சாமி கும்பிட போனே, அந்த சிவலப்பேரி சுடல வந்தாரு. நம்ம அந்த சாமியை யானை நம்ம குதிரை விட்டு இறங்காம வல்ல வெட்ட கலட்டாம ஐயாவை மதியாம இருந்தோம் பாத்தியா? அந்த குத்தத்துலதான் தெய்வம் சிவலப்பேரி சுடல நம்ம பின்னால வந்திருக்கு. ராமலிங்கம் பாறையில குதிரையை முடக்கிறது சிவலப்பெரியான் தான். ஊரணிக்கரைக்கு கிழக்க ஈந்த மர தோப்புக்குள்ள குதிரை காலை அடிச்சு முடிச்சது சிவலப்பெரியான் தான். ஆடு மாட கலைச்சது சிவலப்பெரியான் தான். அவருக்கு உடையாம்புலி ஊருல ஊரணிக்கரையில ஊரணிக்கரைக்கு பக்கத்துல ஈந்த மர தோப்புல குடித காலை எந்த இடத்துல முடிச்சாரோ அந்த இடத்துல சிவரப்பரியில கடந்த எலுமிச்சங்கனி கிடக்குமா. அதுல நிலையம் போடணும் நம்ம ஐயா நம்மகிட்ட சொல்லியிருக்காருப்பா. ஆட்டோ வாங்கய்யா போவோம் அப்படின்னு மூளை விட்டு வளவார்கள் காப்பு கட்டி விரதம் கொண்டு ஊரணிக்கர பக்கத்துல உடையாம்புலி ஊருக்குள்ள வாராரே ஆண்டி கோனா பெரிய ராமசாமி கோனாரும் வருவார்கள் ஒரு முகமா அவங்க ரெண்டு பேரும் ஆண்டி கோனாரும் பெரிய ராமசாமி கோனாரும் ஊரணிக்கர பக்கத்துல ஈந்த மர தோப்பு பக்கம் வரும்போது இந்த சுவாமி இருக்கக்கூடிய இடத்துல அந்த காலத்துல ஈந்த மர தோப்பா இருந்ததால ஈந்த மர தோப்புக்கு வரும்போது குதிரை கால அடிச்ச இடத்தை வந்து பார்த்தாங்க. சிவல பெரியில கொடுத்த எலுமிச்சங்கனியோ இந்த இடத்துல தான் கிடக்கு அப்படின்னு வெள்ளிக்கிழமை வளர்பெற வெள்ளிக்கிழமையில ஆண்டி கோனாரும் பெரிய ராமசாமி கோனாரும் மூளை வீட்டு வளவார்கள் எல்லாம் அண்ணா காப்பு கட்டி விரதம் கொண்டு கட்டாய நோம்பிருந்து ஊரணி கரைக்கு கீழ்புறமா அண்ணாதி சிவனடைந்த பெருமாளுக்கும் பிரம்ம சக்திக்கு ஒரு பீடம் போட்டு ஊரணி கரையதில இருந்ததாலே மண்ணால் ஒரு பீடம் போட்டு ஊரணி கரை சுடலை என்று
சுடலை என்றும் சுடலை என்றோ கிழக்கே வாத்த திருமுகமா திருமுகமா பேச்சு என்று ஒரு வீடம் ஒரு வீணோ இருதர முண்டனுக்கு ஒரு வீடம் ஒரு வீணோ மாயாண்டிக்கு பின்னால மேக்க பார்த்த முகமா நல்லமான சாமிக்கு ஒரு நிலையம் ஊரணிக்கரை சுடலைக்கு நிலையம் போட்டு ஐயா அன்னைக்கு சொன்ன வாக்குப்படி என்ன ஆடி கடைசி வெள்ளி அன்னைக்கு நோன்பு போட்டு ஆவணி முத வெள்ளி ஐயாவுக்கு பெரியவங்க காலத்துல இருந்து வெள்ளிக்கிழமை சாம கொடையில எட்டாத வீடத்துக்கு ஊரணிக்கரை சுடலைக்கு ஏணி வச்சு மாலை சாத்தி சிவரளிப்பு மாலை செஞ்சுடல மாயாண்டிக்கு பேச்சியம்மாளுக்கு பிச்சிப்பு மாலை முண்டசாமிக்கு முல்லப்பு மாலை அண்ணா அந்த காலத்துல இருந்து சுடலைக்கு பட்டச்சோறு தான் படப்பு யாருக்கு ஊரணிக்கரை சுடலைக்கு பட்டச்சோறு படப்பு வச்சிருக்காங்க பட்டச்சோறு படப்பு வச்சு சாமி மையானம் போயிட்டு வந்து சிவலேப்பெரியில பரன் போட்ட மாதிரியே ஐயாவும் பரன் கட்டிருக்காரு அதனாலதான் சிவலப்பெரியில போட்ட பரன் மாதிரியே ஐயாவுக்கும் பரன் போட்டு மையானம் போயிட்டு வந்த சுடலைக்கு அவங்க கருங்கடாய நெஞ்சக்கீரி நெஞ்சக்கீரி நெஞ்சகிரி கருத்த பாண்டிக்கு கொடுப்பாரோ நெஞ்சகிரி அப்போ மாயாண்டி சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் மூளை விட்டு வளவார்கள் வளவார்கள் பட்டச்சோறு வச்சு சாமியை கும்பிட்டாச்சு ஆமா காலையில பொங்கல் விட்டு கிடாய் விட்டனே படப்பு பிரிக்கணும்ல ஏற்கனவே யாதவர் மக்களுக்கு கடை போட்டிருக்கும் போது கடையில ஒருத்தர் ஆடு மட்டும் இருக்காது மாமமாரு மச்சினமாரு நம்ம அத்தை மக்கா மாமக்க சித்தப்பா பெரியப்பா ஆடெல்லாம் சேர்ந்தான கிடக்கும் அப்ப இந்த ஆண்டி கோனாருக்கும் பெரிய ராமசாமி கோனாருக்கும் மாப்பிள்ளைமார்கள் மாமன்மார்கள் வள்ளியம்மாள் வீட்டு வளவார்களும் துள்ளர் வீட்டு வளவார்களும் இவங்கள ஒன்னா கெடை போட்டிருந்திருக்காங்க அப்போ ஒன்னா கெடை போட்டிருக்கும் போது கோயில் கொடைக்கு கூப்பிட வேண்டாமா அப்போ மாமமாரையும் மாமார வாங்க மச்சினமாரையும் வாங்க அப்படின்னு சொல்லி வள்ளியம்மாள் வீட்டு வளவார்களும் துள்ளர் வீட்டு வளவார்களும் இந்த கொடைக்கு வந்திருக்காங்க சாமிக்கு கொடை கொடுக்கறது மூளை வீட்டு வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பட்டச்சோரை அவங்க சாப்பிடும் போது நம்ம மாமமாருக்கு கொடுக்க வேண்டாமா நம்ம மச்சினமாருக்கு கொடுக்க வேண்டாமா பட்டச்சோத்தை இந்த வள்ளியம்மாள் வீட்டு வளவார்களுக்கும் துள்ளர் வீட்டு வளவார்களுக்கும் கொடுத்ததால அவங்க என்னைக்கு அந்த பட்டச்சோரை வாங்கி சாப்பிட்டாங்களோ ஏ சிவலப்பெரியா ஏ ஊரணிக்கரையா அந்த வள்ளியம்மா வீட்டு வளவார்களை இந்த ஐயா போய் பிடிக்காரு அவக்கு மண்டையடி பொருட்களையா வள்ளியம்மா வீட்டு வளவார்களும் துள்ளர் வீட்டு வளவார்களும் பட்டச்சோர தின்ன தோசம் தின்ன தோசம் ஊரணி கடையாம் போய் பிடிக்காரு தின்ன தோசோ அப்போ மண்டையடி கிருகிருப்பு மயக்கம் அது வருகுதையா அப்ப ஆட்டுக்கடையில இருந்தவங்க அலறி அடிச்சு வந்து மூளை வீட்டு வளவான ஆண்டி கோனாரு பெரிய ராமசாமி கோனார் சாமி ஆடும் போது ஓ ஐயா என்னைக்கு உன் வாசல நான் பட்டச்சோரை சாப்பிட்டனோ எங்களால இருக்க முடியல ஐயா மண்டையடி கிருகிருப்பா இருக்கு ஐயா இருக்கு மண்டையடி இருக்கா ஆமா அப்பா ஊரணிக்கரையா என்ன ஆண்டி கோனார் அந்த காலத்துல சாமி பீடத்தை பார்த்து பேசுவாராம் ஆண்டி கோனாரு ஆமா அப்படியா ஐயா என்ன கேக்காங்க ஐயா சொல்லுதாரு பட்டச்சோத்தை நீதானே கொடுத்த பட்டச்சோத்தை நீதானப்பா கொடுத்த பட்டச்சோறு தின்ன தோசை வள்ளியம்மா வீட்டு வளவார்களையும் துள்ளர் வீட்டு வளவார்களையும் இந்த ஐயா பிடிக்க அவங்களும் இந்த கோயில் குடைக்கு வரி கொடுத்து என்ன கும்பிட்டு பொங்கல் விட்டு கிடாய் வெட்டி அவங்களும் எனக்கு சாமியை கும்பிடணும் அப்படியா அப்படியா ஆண்டி கோனார் கேக்கா அப்பா வள்ளியம்மாள் வீட்டு வளவார்களே துள்ளர் வீட்டு வளவார்களே பட்டச்சோத்தை சாப்பிட்ட தோசை தான் சாமி உங்களை பிடிச்சிருக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த சாமியை கும்பிடணும்னு ஐயா சொல்லுதாரு அப்ப பார்த்தா நமக்கு இப்படி ஒரு தெய்வம் கிடைக்காது
நம்மளும் சேர்ந்து உங்களோட கொடுப்போம். எண்டு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள எதிர்பார்த்து உடையாம்புலி ஊருக்குள்ள ஊரணிக்கர சுடலைக்குத்தான் மூளை விட்டு வளவாரும் வள்ளியம்ம விட்டு வளவாரும் துள்ளர் விட்டு வளவார்களும் போடுங்கம்மா ஒரு குலவ ஆண்டவனா மாயாண்டி வந்த மக்களுக்கு முள்ளும் ஒரியாம முடிந்த பூ ஆடிடாம இன்னும் ஒரு குலவ ஆண்டவனா மாயாண்டி சிவனைந்த பெருமாளோடு ஆதி ஒரு காலத்துல ஊரணி கரையதில வந்து வெள்ளம் வந்ததால சிவனைந்த பெருமாளுக்கு சிவன் பான பொங்கலிட்டு செங்கடாய வழி கொடுத்தார். மத்தியான படையதில ஊரணிக்கர மாயாண்டி